ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிபகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 11. பரமபதாரோகணம். பரீட்சித்து மகாராஜா கூறியது. மகாபாகவதராகிய உத்தவர் வனம் சென்ற பின்பு சிருஷ்டி கர்த்தாவாகிய பகவான் துவாரகையில் என்ன செய்தார்? ஸ்ரீ சுகர் கூறியது. ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்வர்க்கத்திலும் பூமியிலும் அந்தரிக்ஷத்திலும் உண்டான பெரும் அபசகுணங்களை பார்த்து சபையிலிருந்த பெரியோர்களை நோக்கி பின்வருமாறு கூறலானார். ஸ்ரீ பகவான் கூறியது. யமதர்ம ராஜனுடைய கொடிகள் போன்ற இப்பெரும் அபசகுணங்கள் துவாரகையில் தோன்றியிருக்கின்றன. நம்முடைய வம்சத்திற்கு மீற முடியாத பிராமண சாபமும் ஏற்பட்டிருக்கிறது. யது சிரேஷ்டர்களே, 2 நாழிகை பொழுதும் நாம் இனி இங்கிருக்க கூடாது. ஸ்திரீகள், குழந்தைகள், கிழவர்கள் யாவரும் இங்கிருந்து சங்கோதாரம் செல்லட்டும். எங்கு சரஸ்வதி நதி கடலில் மேற்கு நோக்கி பாய்கிறதோ அந்த பிரபாச க்ஷேத்திரத்திற்கு நாம் செல்லுவோம். அங்கு நீராடி பரிசுத்தர்களாகி உபவாசம் இருந்து அமைதியாக தேவதைகளை அபிஷேகம், சந்தனம், உபசாரம் இவைகளால் பூஜிப்போம். யாதவ பெரியோர்கள் கிருஷ்ணனுடைய இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே ஆகட்டும் என்று ஓடம் கொண்டு கடலை கடந்து தேர்களில் பிரபாச க்ஷேத்திரம் சென்றார்கள். அங்கே பகவானுடைய கட்டளைப்படி யாதவர்கள் நன்மை யாவும் கூடும்படி மிகுந்த பக்தியுடன் அனைத்தையும் செய்தார்கள். பிறகு தெய்வத்தால் புத்தி கெட்ட அவர்கள் அங்கே மிரா தேசத்துச் சிறந்த பானமாகிய எந்த மதியை மயக்குமோ அதை உண்டார்கள். அந்த பெருங்குடியால் பித்து பிடித்தவர்களும் மதம் கொண்டவர்களும் கிருஷ்ண மாயையால் மதி இழந்தவர்களுமான அவ்வீரர்களிடையில் பெரும் கலகம் உண்டாயிற்று. உற்றார் உறவினரை கொல்ல துணிந்த அவர்கள் அந்த சமுத்திர கரையில் வில், கத்தி, பள்ளம், கதை, தோமரம், தடி முதலியவற்றை கொண்டு கோபாவேசத்துடன் சண்டை செய்தார்கள். முடிவில் பானங்கள் குறைந்து வில்லொடிந்து ஆயுதங்கள் நசித்த பொழுது பிடி பிடியாக கோரைகளை பிடுங்கிக் கொண்டார்கள். ராஜன்னு, அவர்கள் கை முஷ்டிகளில் பிடிக்கப்பட்ட கோரைகள் வஜ்ரம் போன்ற இரும்பு தடிகள் ஆகின. கிருஷ்ணனால் தடுக்கப்பட்டும் பகை மூண்ட அவர்கள் அடித்து கொண்டார்கள். கிருஷ்ணனையும் அடித்தார்கள். பிராமண சாபத்தால் பீடிக்கப்பட்டவர்களும் கிருஷ்ண மாயை சூழ்ந்த மனம் உடையவர்களுமாகிய யாதவர்களின் அசூயையால் ஏற்பட்ட கோபம் மூங்கில் புதரில் உண்டான தீ வனத்தை எரிப்பது போல் அவர்கள் குலத்தை நாசமாக்கியது. தமது குலம் முழுதும் இவ்வாறு அழிந்தபின் எஞ்சி நின்ற கிருஷ்ணன் பூமியின் பாரம் குறைக்கப்பட்டது என்று எண்ணினார். பலராமர் சமுத்திரக்கரையில் புருஷோத்தம தியான யோக சித்தியில் அமர்ந்து தன்னை பரமாத்மாவில் லயிக்கச் செய்து மானிட உலகை விட்டார். தேவகி புத்திரராகிய பகவான் பலராமர் நிர்வாணம் எய்தியதை பார்த்து மௌனமாக ஒரு அரச மரத்தை அடைந்து அதனடியில் தரையில் உட்கார்ந்தார். 4 புஜங்களுடன் விளங்கும் ரூபத்தை எடுத்துக்கொண்டு தனது ஒளியால் திசைகளின் இருளை போக்கி புகையில்லாத அக்னி போல் பிரகாசித்தார். 2 பட்டு வஸ்திரங்களால் சூழப்பெற்று ஸ்ரீவத்ச மருவுடன் மேக சியாமல வர்ணமாய் உருக்கிய பொன்போல் ஒளிவிடும் மங்கள வடி உடையவராய் கருத்த சுருட்டை மயிர் தவழ்வதும் புன்முறுவல் பூத்ததுமான தாமரை போன்ற முகமும் புண்டரீகம் போல் மனதை கவரும் கண்களும் பிரகாசிக்கும் மகர குண்டலங்களும் உடையவராய் வனமாலையாலும் உருக்கொண்டு நின்ற ஆயுதங்களாலும் சூழப்பெற்ற சரீரத்தை உடையவராய் பத்மம் போல் சிவந்த இடது பாதத்தை வலது துடைமேல் வைத்து உட்கார்ந்திருப்பவராக விளங்கினார். அப்பொழுது ஜரை என பெயர் கொண்ட ஒரு வேடன் அங்கு வந்து உலக்கையில் எஞ்சி நின்ற இரும்பு துணுக்கை வானத்தில் பொருத்தியவனாய் மானின் முகம் போல் தூரத்திலிருந்து தோன்றிய பகவானுடைய பாதத்தை மான் என்ற சந்தேகத்தால் அடித்தான். சமீபத்தில் வந்து 4 புஜங்களுடன் விளங்கிய அந்த புருஷனை பார்த்து பாவச் செயலை செய்துவிட்ட அவன் பயந்து அசுரர்களின் பகைவராகிய அவருடைய பாதங்களில் விழுந்தான். மதுசூதனரே, பாவியாகிய என்னால் அறியாமல் இக்காரியம் செய்யப்பட்டது. உத்தம ஸ்லோகரே, பிரபுவே, பாவியாகிய என்னுடைய இச்செயலை பொறுத்தருளல் வேண்டும்.
பிரபுவே, எவருடைய நினைவு மனிதர்களின் அறியாமையாகிய இருளை போக்குவதென்று கூறுகிறார்களோ அந்த விஷ்ணுவாகிய உமக்கு நான் செய்யத்தகாததை செய்துவிட்டேன். நாராயணா, எப்படி செய்தால் நான் மறுபடி இதுபோன்ற நல்லவர்களுக்கு அபச்சாரத்தை செய்யாமல் இருப்பேனோ அந்த வகையில் மிருகங்களை வேட்டையாடும் என்னை சிக்ஷிக்க வேண்டும். ஸ்ரீ பகவான் கூறியது, ஜரையே, அஞ்சாதே, எழுந்திரு. செய்யப்பட்ட இது எனக்கு விருப்பமானதே. என்னால் அனுமதிக்க பெற்று புண்ணியசாலிகள் செல்லும் இடமாகிய ஸ்வர்க்கம் செல்வாயாக. ஸ்ரீ சுகர் கூறியது, இச்சைப்படி உடல் தரிக்கும் கிருஷ்ண பகவானால் இவ்விதம் கட்டளையிடப்பட்ட வேடன் அவரை மும்முறை வலம் வந்து நமஸ்கரித்து விமானத்தில் ஸ்வர்க்கம் சென்றான். கிருஷ்ணனுடைய சாரதியாகிய தாருகன் கிருஷ்ணனை பின்பற்ற விரும்பி துளசியின் மனத்துடன் வரும் காற்றை முகர்ந்து கொண்டு அதற்கு எதிர்முகமாய் சென்றான். அவர் இருக்கும் இடத்தை அடைந்து அங்கே ஒளி வீசும் ஆயுதங்கள் புடைசூழ அரச மரத்தடியில் இருப்பு கொண்ட தனது நாயகனை பார்த்து சிநேகத்தால் கசிந்த மனமுடைய அவன் கண்ணீர் ததும்பும் கண்களுடன் தேரிலிருந்து இறங்கி அவருடைய பாதங்களில் விழுந்தான். தாருகன் கூறியது, பிரபுவே, உமது திருவடி தாமரைகளை காணாமல் எனது கண் பார்வை இழந்து இருளில் புகுந்தது போல் ஆகிவிட்டது. சந்திரனில்லாத நள்ளிரவில் போல் நான் திசைகளை அறியவில்லை, மனதில் சாந்தியையும் அடையவில்லை. ஸ்ரீ சுகர் கூறியது, ராஜன்னு, சாரதியாகிய தாருகன் இவ்விதம் பேசிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் போதே கருட கொடியை உடைய தேர் கொடியுடனும் குதிரைகளுடனும் ஆகாயத்தில் கிளம்பிற்று. விஷ்ணுவின் தெய்வீகமான ஆயுதங்களும் தேரை தொடர்ந்து சென்றன. அதனால் மிகுந்த ஆச்சரியமடைந்த மனமுடைய சாரதியை பார்த்து ஜனார்தனர் பின்வருமாறு கூறினார். ஸ்ரீ பகவான் கூறியது, சாரதியே, நீ துவாரகை செல்லுவாயாக. ஞாத்திகள் ஒருவரையொருவர் அடித்துக்கொண்டு நாசம் அடைந்ததையும் பலராமருடைய கடைசி பயணத்தையும் என்னுடைய நிலையையும் பந்து ஜனங்களுக்கு தெரிவித்துவிடு. உங்கள் பந்துக்களுடன் நீங்களும் இனி துவாரகையில் இருக்கக்கூடாது. என்னால் விடப்பட்ட யதுபுரியாகிய துவாரகையை கடல் விழுங்கிவிடப் போகிறது. அவரவர் மனைவி மக்களையும் எங்கள் பெற்றோரையும் கூட்டிக் கொண்டு மற்றும் அனைத்தையும் சேகரித்து கொண்டு அர்ஜுனனால் காக்கப்பட்டு இந்திரபிரஸ்தம் செல்லுங்கள். நீயும் என் தர்மத்தை கைக்கொண்டு ஞானத்தில் நிலை பெற்று பற்றற்றவனாய் இந்த என் வடிவம் எனது யோக மாயையால் ஏற்பட்டதெனவும் முடிவில் மறைகிறதெனவும் உணர்ந்து அமைதியை அடைவாயாக. ஸ்ரீ சுகர் கூறியது, இவ்வாறு கட்டளையிடப்பட்ட தாருகன் அவரை வலம் வந்து மீண்டும் அவருடைய பாதங்களை தலையில் வைத்து கொண்டு நமஸ்கரித்து மிகுந்த துக்கத்துடன் நகரம் சென்றான். பிறகு அங்கு பிரம்மாவும் பார்வதியுடன் பரமசிவனும் மகேந்திரன் முதலிய தேவர்களும் பிரஜாபதிகளுடன் முனிவர்களும் வந்தார்கள். ராஜன்னு, அவர்கள் விமான வரிசைகளால் ஆகாய மார்க்கத்தை நிரப்பிக்கொண்டு மிகுந்த பக்தியுடன் கூடினவர்களாய் புஷ்ப மாறி பொழிந்தார்கள். எங்கும் நிறைந்தவராகிய பகவான் தமது அம்சமான அவர்களை கட்டாட்சித்துவிட்டு மனதை ஆத்மாவில் சேர்த்து கமல கண்களை மூடினார். தாரணைக்கும் தியானத்திற்கும் மங்களமாகியதும் உலகிற்கு களிப்பூட்டுவதுமான தமது சரீரத்தை யோக தாரணையின் அக்னியால் பொசுக்காமல் தமது ஸ்தானம் சென்றார். ஸ்வர்க்கத்தில் துந்துபிகள் முழங்கின. ஆகாயத்தினின்று புஷ்பமாரி பெய்தது. பூமியினின்று சத்தியமும் தர்மமும் தைரியமும் கீர்த்தியும் ஸ்ரீயும் அவரை தொடர்ந்து சென்றன. அறிய முடியாத போக்குடைய கிருஷ்ணன் தமது ஸ்தானத்திற்கு செல்லும்போது பிரம்மா முதலிய தேவர்களும் மற்றவர்களும் அதை காணவில்லை. மிகவும் ஆச்சரியம் அடைந்தார்கள். ஆகாயத்தில் செல்லும் மின்னலுடைய போக்கை மானிடர்கள் பார்க்க முடியாதது போல் ஆகாயத்தை விட்டு செல்லும் கிருஷ்ணனுடைய கதியை தேவர்களால் பார்க்க முடியவில்லை. ராஜன்னு, பிரம்மா ருத்திரர் முதலியவர்கள் ஹரியின் யோக கதியை பார்த்து ஆச்சரியமடைந்து அவரை கொண்டாடி தத்தம் இருப்பிடம் ஏகினர். ராஜன்னு, பரம புருஷனுக்கு மானிடர்களாகிய யாதவர்களிடை பிறப்பு லீலை மறைவு என்றவை எல்லாம் நாடகம் நடிப்பவனுக்கு செயலை போல் மாயை கூத்து என்று அறிய வேண்டும். அவர்
தாமே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து அதில் புகுந்து விளையாடி முடிவில் தமது மகிமையால் ஒழிவடைந்து இருக்கிறார். சரணாகத ரக்ஷகரான கிருஷ்ண பகவான் யமலோகம் சென்ற குரு குமாரனை மானிட தேகத்துடன் வரவழைத்தார். பிரம்மாஸ்திரத்தால் எரிக்கப்பட்ட உன்னையும் காப்பாற்றினார். யமனுக்கு யமனாகிய பரமசிவனையும் பானாசுர யுத்தத்தில் ஜெயித்தார். வேடனை தேகத்துடன் ஸ்வர்க்கம் சேர்த்தார். அந்த பகவான் தம்மை ரட்சித்து கொள்ள திறமையில்லாதவரா? அவ்விதம் இருந்தும் வெகு சக்திகளை உடையவரும் எல்லாவற்றின் பிறப்பு இருப்பு இறப்பு ஆகியவற்றிற்கு தாமன்றி வேறு காரணம் இல்லாதவருமாகிய பகவான் மானிட தேகத்தால் இனி ஆக வேண்டியதென்னவென்று தம்மை சார்ந்தவர்களுக்கு ஆத்ம கதியை காட்டி இங்கு தேகத்தை விட்டு செல்ல விரும்பவில்லை. எவன் காலையில் எழுந்து கிருஷ்ணனுடைய இந்த பரமகதியை பரிசுத்தனாக பக்தியுடன் கீர்த்தனம் செய்கிறானோ அவன் உயர்வான அந்த கதியை தானும் அடைவான். கிருஷ்ணனை பிரிந்த தாருகன் துவாரகை வந்து வசுதேவர் உக்ரசேனர் இவர்களுடைய பாதங்களில் விழுந்து கண்ணீரால் நனைத்தான். ராஜன்னு அவன் யாதவர்கள் அனைவரும் நாசம் அடைந்ததை கூறினான். அதை கேட்ட ஜனங்கள் மனமுடைந்து துக்கத்தால் மூர்ச்சித்தார்கள். கிருஷ்ணனை பிரிந்ததால் மனம் தளர்ந்த ஜனங்கள் முகத்தில் அடித்துக்கொண்டு உறவினர்கள் பிராணனை இழந்து எங்கே கிடந்தார்களோ அங்கு விரைந்து சென்றார்கள். தேவகி, ரோகிணி, வசுதேவர் மூவரும் புத்திரர்களான கிருஷ்ணனையும் பலராமனையும் காணாத சோகத்தால் துன்புற்று நினைவிழந்தார்கள். பகவானுடைய பிரிவாற்றாமையால் பிராணனையும் அங்கேயே விட்டார்கள். ராஜன்னு, ஸ்திரீகள் தங்கள் தங்கள் பதிகளை அணைத்து சிதையில் ஏறினார்கள். பலராமருடைய பத்னிகளும் அவருடைய தேகத்தை தழுவிக்கொண்டு அக்னியில் பிரவேசித்தார்கள். வசுதேவருடைய பத்தினிகள் அவருடைய தேகத்தையும் கிருஷ்ணனுடைய நாட்டுப் பெண்கள் பிரத்யும்னன் முதலியவர்கள் தேகத்தையும் தழுவிக்கொண்டு சிதையில் ஏறினார்கள். ருக்மிணி முதலிய கிருஷ்ண பத்னிகள் கிருஷ்ணஸ்வரூபம் உள்ளவர்களாகி அக்னியில் பிரவேசித்தார்கள். அர்ஜுனன் பிரேமைக்கிடமான கிருஷ்ணனுடைய பிரிவால் துன்பம் அடைந்து கிருஷ்ணனுடைய உபதேசமாகிய சிறந்த சொற்களை கொண்டு தன்னை சமாதானம் செய்து கொண்டான். மரணமடைந்த பந்துக்களில் சந்ததி இழந்தவர்களுக்கு அர்ஜுனன் எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி ஈம கிரியைகளை செய்தான். ராஜன்னு, கிருஷ்ணன் நீங்கிய துவாரகையில் அழகு மிகுந்த பகவானுடைய அரண்மனை நீங்களாக மற்ற இடங்களையெல்லாம் ஒரு நொடி பொழுதில் சமுத்திரம் வியாபித்தது. அங்கே பகவான் மதுசூதனர் என்றும் பிரசன்னமாயிருக்கிறார். அவ்விடம் நினைத்த மாத்திரத்தில் கெடுதிகளையெல்லாம் போக்கக்கூடியது. மங்களம் அனைத்திற்கும் மங்களமானது. இறந்தவர்கள் போக மீதி இருந்த ஸ்திரீகள், குழந்தைகள், கிழவர்கள் ஆகியோரை கூட்டிக் கொண்டு அர்ஜுனன் இந்திரபிரஸ்தம் சென்று அங்கு வஜ்ரனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தான். ராஜன்னு, உன் பாட்டன்மார்கள் அர்ஜுனனிடமிருந்து உற்றார் உறவினரின் மரணத்தை பற்றி கேள்வியுற்று உன்னை குலத்தை காப்பவனாக செய்து யாவரும் மகா பிரஸ்தானம் என்ற கடைசி யாத்திரை சென்றார்கள். தேவராகிய விஷ்ணுவின் இந்த ஜென்மத்தையும் கர்மங்களையும் ஸ்ரத்தையுடன் எவன் கீர்த்தனம் செய்கிறானோ அவன் அப்போதே பாவங்களினின்று விடுபடுகிறான். இகத்திலும் பரத்திலும் மங்களமானதும் சிறந்த நன்மை பயப்பதும் மனதிற்கினியதும் ஆகிய பகவான் ஹரியினுடைய அவதாரத்தையும் வீரியங்களையும் பால லீலைகளையும் கீர்த்தனம் செய்யும் மனிதன் பரமஹம்சர்களின் புகலிடமான பகவானிடம் பராபக்தியை அடைவான். இங்கனம் பரமஹம்சரான வியாச புத்திரர் உபதேசித்ததும் 18,000 ஸ்லோகங்கள் அடங்கியதும் ஹயக்ரீவ பிரம்ம வித்யை எனப்படுவதுமான ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 11வது ஸ்கந்தம் முற்றும்.